Hello stars and வணக்கம் மக்களே. Star Wars Tales of the Jedi The Golden Age of Sith. So Star Wars Legends Comics வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 2 இஷ்யூ முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 3வது இஷ்யூ பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னத்து இஷ்யூ பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ போன இஷ்யூட எண்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா, என்னதான் ஓடானூர் ஆகட்டும் மெமிட் ஆகட்டும் நம்ம கேவும் ஜோரி தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல இருந்தோம்னா நம்மளால இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அங்க இருந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு போட்டு அந்த இடத்துல வந்து ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இந்த கதை ஆரம்பிக்கிறது கோரிபான் அப்படிங்கிற ஒரு உலகத்துல. சோ கோரிபான் யாரோட உலகம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சித்தோட ஒரு உலகம் தான் கோரிபான். சோ தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சோ அந்த கோரிபான்ல வந்துட்டு சித்தார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு புது கல்லறையை வந்துட்டு திறக்கிறது மட்டும் இல்லாம அதுவும் எங்க அப்படின்னா த வேலி ஆஃப் டார்க் லார்ட். அது யாருக்கா வந்துட்டு அந்த ஒரு கல்லறை சமாதி அப்படின்னா இறந்து போன டார்க் லார்ட் ஆஃப் த சித்தான மார்க்கா ராக்னோஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு. அது மட்டும் இல்லாம லூடோ கிரஷ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சித் லார்ட். இந்த இறந்து போன லார்ட் ராக்னோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவன் தான் அந்த ஃபியூனரல், அதாவது வந்துட்டு அந்த ஒரு இறுதி சடங்கு வந்துட்டு முன்னோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சமாதியில வந்துட்டு மார்க்கா ராக்னஸோட அதுக்கப்புறம் அவரோட எஞ்சிய எல்லாத்தையுமே வந்துட்டு கூட வைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய சித்தோட அடிமைகளுமே வந்துட்டு அந்த கல்லறையில வைக்கப்படுறாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் வந்துட்டு தப்பிச்சு போன நம்ம கேவும் ஜோரி வந்துட்டு அவங்க ஷிப் எடுத்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற உலகம் என்னன்னே தெரியல. ஏன்னா அது வந்துட்டு சார்ட்லயே இல்லைங்க. அன்சார்ட்டட் பிளானட்டுங்க. அவங்க இருக்கிறது கோரிபன் கிட்ட தான். சோ அது அவுட்டோர்ல இருக்கும்போது சரி ஓகே பேசாம இந்த உலகத்திலே இனிமேல் வந்துட்டு நம்ம ஹைப்பர் ஸ்பேஸ் நேவிகேட்டரா இருந்து இனிமேல் காசு பார்க்க வேண்டியதான் அப்படிமா சொல்லிட்டு கோரிபன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கிடையில கீழே கோரிபன் வந்துட்டு அந்த மார்க்கா ராக்னஸோட ஃபியூனரல் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரஷுக்கு வந்துட்டு ஒரு எதிராளி இருக்கான். யாரு அப்படின்னா நாகா சடவ் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் வந்துட்டு வேலி ஆஃப் டார்க் லார்ட்ஸ்க்கு வந்துட்டு வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பேர் இந்த சித்தோட ராஜ்யத்துக்கு நான் தான் அரசனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏய் அதெல்லாம் முடியாதுடா அப்படிமா சொல்லிட்டு கிரஷும் சொல்லிடுறான். ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நீ வந்துட்டு புரட்சி பண்ணுவ, ஓவரா பேசு, அதே சமயம் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவ, இதெல்லாமே வந்துட்டு நம்ம ராஜ்யத்துக்கு ஆவாது அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு சடா வந்துட்டு திரும்ப ஒன்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஓ அப்ப உன்னால மட்டும் இந்த ராஜ்யம் நல்லா வளர்ந்துருச்சா, கிட்டத்தட்ட தேங்கி போன மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே நலிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சொல்லுவாரு. இந்த இடத்துல நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், இங்க கூடி இருக்கிற எல்லா சித்துக்கும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, இந்த டார்க் ஜெடாயோட முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு காணாம போனதுக்கு காரணம் இவங்களோட நம்பிக்கை தான் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. இதுக்கிடையே இன்னொரு பக்கம் வந்துட்டு கேவ் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் வந்துட்டு உருவாக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கோரிபன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்ல. ஏன்னா நம்ம நேரடியாக உள்ள போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நாங்க வந்துட்டு ரிபப்ளிக்கோட தூதுவர்கள் அப்படின்னு சொன்னா நம்மள வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு அதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு கேவ் வந்துட்டு ஜோரியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. சரி அப்படியே கோரிபன்குள்ள வந்தீங்க அப்படின்னா சடாவுக்கும் கிரஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகேடா ஒரு உரையில ஒரு கத்தி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள வந்துட்டு கத்தி சண்டை வச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுக்குவானுங்க. அப்படியே சும்மா மாத்தி மாத்தி ரணா கொடூரமா அடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு நடுவுல இந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வராரு. வேற யாரும் கிடையாதுங்க, மார்க்கா ராக்னோஸ். மாஸ்டர் நீங்க தான் இறந்துட்டீங்களே எப்படி அப்படி மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலி அங்க வந்திருக்கிறது அவரோட கோஸ்ட். அவர் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க பாரு இந்த சித்தோட ராஜ்யம் உருவானதுல இருந்து நான் எல்லா விஷயத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணல, அதனால வந்துட்டு இந்த ராஜ்யமே அழிய போகுது. உங்களுக்கான ஞானம் வந்துட்டு 2 பேருக்கும் கிடைக்கணும். நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடுறது வந்துட்டு சரியானது கிடையாது. சரியான சண்டையில வந்துட்டு நீங்க சண்டை போடணும். இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த விஷயம் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கோரோஸோட மேஜர்ல வந்துட்டு நம்ம ஓடானூருக்கு வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் விஷன் வந்துட்டு வருது. என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தோட அட்டாக் வந்துட்டு வர மாதிரி. என்னடா இது ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ராணி டெட்டா கிட்ட வந்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு போக, அதே சமயம் கூட இருக்கிற ஜெடை நைட்டான மெமிட் நாடல் கிட்டயே சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அந்த ஒரு த்ரோன் ரூமுக்கு போகும்போது அங்க ஆர்பாங் இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கேவும் ஜோரி வந்துட்டு இந்த ஸ்டார் பிரேக்கர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க அப்பா அம்மா மேல வச்ச நம்பிக்கைக்காகவும் மதிப்புக்காகவும் வந்துட்டு அவங்களுக்கு கருணையை வந்துட்டு கொடுத்து, ஆனா அவங்க அதுக்கு திரும்ப துரோகத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே சமயம் என்னோட ரிப்பேர் டாக் வந்துட்டு மொத்தமா அழிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நியாயத்தை கொடுங்க அப்படி மாதிரி சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப எம்பரஸ் டெட்டா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம அங்க ஓடனூர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து நைட் பேரை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அப்ப வந்துட்டு மெமிட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் உனக்கும் சரி நம்ம ராணிக்கும் சரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சபதமா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா காரசான்ல போய் சொல்றேன். இன்னும் 3 நாள் வந்துட்டு நான் காரசான்ட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ சரிங்க இப்போதைக்கு அவர் 3 நாள் போய் அங்க சொல்லிட்டோம். நம்ம நேரம் வந்துட்டு கோரிபனுக்கு வந்தீங்க அப்படின்னா சடாவும் கிரஷும் வந்துட்டு ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும்போதே வந்துட்டு கேவும் ஜோரி வந்துட்டு அவங்களோட ஸ்டார் பிரேக்கர் எடுத்துக்கிட்டு நேரடியா அவங்களுக்கு மேல வரது மட்டும் இல்லாம லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு நாங்க ரிபப்ளிக்கோட தூதுவர்கள்
நாங்க வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்காக நட்புக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் வந்துட்டு நட்புக்காக வந்தாலுமே அந்த நட்பை வந்துட்டு விரும்பலவங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மெசாசிஸ் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தோட மெசாசிஸ் வாரியர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம கைதிகளா எடுத்துக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கிரஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு என்னமோ இவங்க வந்துட்டு முன்னோர்கள் சொல்லி நினைக்கிறேன், நம்ம உலகத்து மேல படையெடுக்க போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு அவங்களை வந்துட்டு கொன்னுட்டா பெட்டர்னு சொல்லி தோணுது அப்படி மாதிரி சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் சடவு வந்துட்டு அவங்களை வந்துட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா ஏன் தெரியுமா, அவருக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு என்னமோ சித்லார்ட்ஸ் எல்லாருமே வெற்றி பெற இவங்க ஒரு சாவியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் கிரஷ் வந்துட்டு அவங்கள கொல்லணும் தான் பாக்குறாரு. சோ கொல்ல போறாங்களா விசாரிக்க போறாங்களா அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கும் வரை உங்களோட முதலை பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.